ஊர்ல கிராமத்து பக்கம் கூட தீவெட்டி தடியர்கள்னு சொல்லுவாங்க. இந்த தீவெட்டி தடியர்னா என்னங்கிறத வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அதாவது தீவெட்டி எடுத்துக்கொண்டு எப்படி அந்த காலத்தில கிராமத்தில கொள்ளையடிக்க வந்திருப்பாங்கங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. அதே இதில அந்த கேப்பைய வச்சு அவங்கள எப்படி ஏமாத்துனாங்க, எப்படி தப்பிச்சாங்க, இந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப அந்த கிராமத்தோட அழகியல் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதே மாரி நம்ம கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிந்து மதத்தில பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதேதோ பெரிய கடவுள்னு சொல்றாங்க. இந்த விஷ்ணு, ராமர், சிவன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் நம்ம கிராமங்களில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம்னு பார்க்குறது வந்து இவங்க யாருமே நேரடியான கடவுளாக இருக்க மாட்டாங்க. நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பேர் தான் இருக்கும். நம்ம மூதாதையர் மாதிரி தான் இருக்கும். அவங்கள தான் குலதெய்வமாக வழிபடுவாங்க. இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு எப்படி வருதுங்கிறது கூட இந்த இடத்துல இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க ஆந்திராவிலேருந்து தப்பிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யார் உதவுனாங்களோ இல்லை அவங்க கொடுத்த ஒரு பொருளோ அதை வந்து கோயிலாக எப்படி உருவாக்குனாங்க, அவங்கள முன்னோதராக எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க.